தமிழ்நாடு ஆளுநராக ஆர்.என். ரவி பொறுப்பேற்ற கையோடு மதுரை காமராஜர் பல்கலைக்கழக துணைவேந்தர் பதவிக்கான தேடல் குழு நியமிக்கப்பட்டது. அந்த குழுவின் ஒருங்கிணைப்பாளராக 2021ஆம் ஆண்டு நவம்பரில் அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி நியமிக்கப்பட்டார். அவர் புதிய கல்விக் கொள்கையையும் நீட் தேர்வையும் வெகுவாக ஆதரிக்கக்கூடியவர் என்பதால் அவரது நியமனம் அரசியல் களத்தில் விமர்சனத்திற்கு உள்ளானது. ஆனால் சில தினங்களிலேயே ஆளுநர் ஆர்.என். ரவியே புதிய கல்விக் கொள்கையின் ஆதரவாளர் என்பதும் நீட் தேர்வை ஆதரிப்பவர் என்பதும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் மூலம் தெரிய வந்தன. குறிப்பாக பாரதிதாசன் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பேசிய ஆளுநர் ஆர்.என். ரவி புதிய இந்தியாவை உருவாக்குவோம் என்ற பாரதியார் பாரதிதாசனின் கனவை நனவாக்கும் வகையில் தேசிய கல்விக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. அது உலகை இந்தியா வழிநடத்துவதற்கு உதவும் என்றார். புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்கவில்லை. தமிழ்நாட்டிற்கென தனி கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லிவிட்ட நிலையில் ஆளுநர் புதிய கல்விக் கொள்கையை ஆதரித்து பேசியது சர்ச்சையை கிளப்பியது. அதேபோல அந்த மேடையில் பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கையை ஆளுநர் ஆதரிக்க வேண்டும் என்று பேசியதும் விவாதத்தை கிளப்பியது. தமிழ்நாடு அரசின் இருமொழி கொள்கையை அமல்படுத்த ஆளுநரின் ஒத்துழைப்பை அமைச்சர் பொன்முடி கோரியது ஏன் என்ற கேள்வியும் எழுந்தது. இந்த பின்னணியில் 2021ஆம் ஆண்டு அக்டோபர் மாத இறுதியில் தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் இறையன்பு IAS வெளியிட்ட சுற்றறிக்கை ஒன்று ஊடகங்களில் வெளியானது. அதில் திட்டங்களின் அமலாக்கம் மற்றும் செயல்பாடுகள் குறித்த விவரங்களை பவர் பாயிண்டில் தயார் செய்து வைக்க வேண்டும். மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்ட விவரங்களை ஆளுநருக்கு சமர்ப்பிக்க அரசு துறை செயலாளர்கள் தயாராக இருக்க வேண்டும். ஆளுநரிடம் சமர்ப்பிப்பதற்கான காலம் பிறகு தெரிவிக்கப்படும் என்றது அந்த அறிக்கை. அது வெளியான அடுத்த நொடியில் சர்ச்சைகள் வெடிக்கத் தொடங்கின. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் நிர்வாகத்தில் ஆளுநர் தலையிடுவதற்கான முயற்சியை இந்த அறிக்கை கோரல் என்றும் அதை அனுமதிக்க முடியாது என்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்வினை ஆற்றினர். முன்பிருந்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் நேரில் சென்று ஆய்வு செய்தது போல புதிய ஆளுநர் ஆர்.என். ரவி அதிகாரிகளிடம் அறிக்கை கோருவதாக விமர்சனம் எழுந்தது. சர்ச்சைகள் பெரிதாகவே தலைமைச் செயலாளர் இறையன்பு IAS-இடமிருந்து விளக்கம் வந்தது. புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஆளுநருக்கு அரசின் திட்டங்கள் குறித்து தெரிவிக்கும் விதமாகவே தரவுகள் திரட்டப்படுகின்றன. இந்த நடைமுறை நிர்வாகத்தில் வழக்கமான ஒன்றுதான் என்பதால் நிர்வாக ரீதியான கடிதத்தை அரசியல் பொருள் கொண்ட சர்ச்சையாக மாற்றுவது சரியல்ல என்று விளக்கமளித்தார் இறையன்பு IAS. அதனைத் தொடர்ந்து அந்த சர்ச்சை முடிவுக்கு வந்தது. ஆனாலும் தமிழக அரசின் நீட் விலக்கு மசோதாவுக்கு ஒப்புதலும் தராமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பாமல் ஆளுநர் ஆர்.என். ரவி அமைதி காத்தது அரசியல் களத்தில் விமர்சனத்தை கிளப்பியது. குறிப்பாக 2021ஆம் ஆண்டு டிசம்பரில் நீட் விலக்கு மசோதாவின் நிலை குறித்து ஆளுநர் மாளிகைக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேள்வி எழுப்பினார் கல்வியாளர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு. அதற்கு பதிலளித்த ஆளுநர் மாளிகை நீட் விலக்கு மசோதா ஆளுநரின் பரிசீலனையில் இருப்பதாக சொன்னது. தமிழ்நாட்டு எம்பிக்கள் குழு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து நீட் விலக்கு மசோதா குறித்து பேசுவதற்காக டெல்லி சென்றது. ஆனால் அந்த சந்திப்பை அமைச்சர் அமித்ஷா தவிர்த்தார். 3 முறை முயற்சி செய்தும் அமித்ஷாவை தமிழ்நாடு எம்பிக்களால் சந்திக்க முடியவில்லை. அதன் நீட்சியாக செய்தியாளர்களிடம் பேசிய TR பாலு நீட் விலக்கு மசோதா நிலுவையில் இருப்பதற்கு தமிழ்நாடு ஆளுநர் தான் பொறுப்பு. இந்த விவகாரத்தில் ஆளுநர் தமிழ்நாட்டிற்கு தொடர்ச்சியாக துரோகம் இழைத்து வருகிறார். நீட் விவகாரத்தில் அவர் போதிய அக்கறை காட்டவில்லை. காலம் தாழ்த்துவது மட்டுமே அவரது நோக்கமாக இருக்கிறது. அதனால் ஆளுநர் ஆர்.என். ரவி பதவி விலக வேண்டும் என்றார். அந்த பேச்சு அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியது. போதாக்குறைக்கு குடியரசு தின வாழ்த்துச் செய்தி வெளியிட்ட ஆளுநர் ஆர்.என். ரவி நீட் மற்றும் மொழி குறித்து சில கருத்துக்களை முன்வைத்தார். நீட் தேர்வுக்கு முன் தமிழக அரசு மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களின் எண்ணிக்கை 1% குறைவாக இருந்தது. பிறகு 7.5% ஒதுக்கீட்டால் இந்த எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்தது என்று கூறியிருந்தார். அத்தோடு பிற மாநிலங்களில் உள்ள மாணவர்களைப் போல தமிழக மாணவர்களும் பிற இந்திய மொழிகளை பயில வேண்டும். பிற இந்திய மொழிகளின் அறிவை நம்முடைய மாணவர்களுக்கு மறுப்பது சரியல்ல என்றும் குறிப்பிட்டிருந்தார். நீட் விலக்கு மசோதா விவகாரத்தில் எந்த ஒரு நகர்வையும் செய்திடாத ஆளுநர் திடீரென குடியரசு தின செய்தியின் பெயரால் நீட் தேர்வு குறித்தும் மொழி குறித்தும் தனது கருத்துக்களை பேசியது அரசியல் களத்தில் கடும் விமர்சனங்களை கிளப்பியது. ஆளுநரின் கருத்துக்களுக்கு எதிர்வினை ஆற்றிய அமைச்சர் தங்கம் தென்னரசு இருமொழி என்பதுதான் தமிழ்நாடு அரசின் மொழி கொள்கை. அந்த கொள்கையால் தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி தகுதியிலோ அல்லது பெரிய பொறுப்புகளில் அவர்கள் இடம்பெறும்
வாய்ப்புகளிலோ எந்த ஒரு பின்னடைவும் இல்லை என்று குறிப்பிட்டார். அத்தோடு நீட் விலக்கு மசோதாவுக்கு தனது இசைவை விரைவில் அளித்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைப்பார் என்று தான் நம்புவதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆளுநரின் கருத்துக்களுக்கு அமைச்சர் எதிர்வினையாற்றியதன் மூலம் நீட் விவகாரத்தில் அரசுக்கும் ஆளுநருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருப்பது உறுதியானது. அதற்கேற்ப திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியில் ஆளுநரின் கருத்துக்களை விமர்சித்து கொக்கென்று நினைத்தாரோ தமிழக ஆளுநர் ரவி என்ற தலைப்பில் சிறப்பு கட்டுரை வெளியானது. காவல்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வுக்கு பின் ஆளுநராக அமர்த்தப்பட்டவரின் மிரட்டல் உருட்டல் பாணி காவல்துறைக்கு தேவை, ஆனால் அது அரசியலில் எடுபடாது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற முரசொலி ஆளுநரின் குடியரசு தின வாழ்த்துச் செய்தி அவர் தனது பொறுப்பை உணராமல் தமிழக மக்களின் தன்மானத்தை உரசி பார்க்க நினைப்பதாக தோன்றுகிறது என விமர்சித்தது. அத்தோடு நீட் விவகாரத்தில் தமிழ்நாட்டின் உரிமை குரலுக்கு அங்கீகாரம் வாங்கித்தர ஆளுநர் முயல வேண்டுமே தவிர பெரிய அண்ணன் மனப்பான்மையோடு அரசியல் செய்ய நினைத்தால் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்ற வளமுடையை அவருக்கு நினைவுபடுத்துவதாகவும், இது நாகாலாந்து அல்ல தமிழ்நாடு என்பதை அவர் உணர்ந்திட வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தது. ஏற்கனவே ஆளுநர் RN ரவியின் கருத்துக்களுக்கு அமைச்சர் தங்கம் தென்னரசு எதிர்வினையாற்றிய நிலையில் முரசொலியின் கட்டுரையும் அதில் இடம்பெற்ற சொற்களும் ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான மோதல் வலுத்திருப்பதை வெளிப்படுத்தியது. அது அடுத்தடுத்த நாட்களில் வேகமெடுத்து 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதியன்று உச்சம் தொற்றது. ஆம், அன்றைய தினம் ஆளுநர் மாளிகையில் இருந்து முக்கியமான செய்திக்குறிப்பு ஒன்று வெளியானது. அந்த செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு மசோதாவை பரிசீலித்த ஆளுநர் RN ரவி அந்த மசோதா ஏழை மற்றும் ஊரக மாணவர்களின் நலனுக்கு எதிராக இருப்பதாக கருதுவதாலும் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக இருப்பதாலும் அதை சட்டமன்றத்தின் மறுபரிசீலனைக்கு அனுப்பி இருப்பதாகவும் கூறப்பட்டிருந்தது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பிய செயல் அரசியல் களத்தில் அனலை கிளப்பியது. ஆளுநரின் அதிகாரங்கள் குறித்து ஒரு பக்கமும் மாநில அரசுக்கான அதிகாரங்கள் குறித்து மறுபக்கமும் விவாதங்கள் எழுந்தன. அடுத்து என்ன செய்ய போகிறது தமிழ்நாடு அரசு என்ற கேள்வி எழுந்தபோது அனைத்து கட்சி கூட்டத்தின் வழிகாட்டுதலோடு சட்டமன்றத்தை கூட்டி மசோதாவை எந்த ஒரு திருத்தமும் இன்றி மீண்டும் நிறைவேற்றி ஆளுநருக்கே அனுப்பி வைப்பதென முடிவெடுத்தது திமுக அரசு. அந்த கூட்டத்தை அதிமுகவும் பாஜகவும் புறக்கணித்தன. தமிழக சட்டமன்ற வரலாற்றில் 5 முறை மசோதாக்கள் ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. ஆனால் அவை எதுவும் மீண்டும் சட்டமன்றத்தால் ஆளுநருக்கு அனுப்பப்பட்டதில்லை. அந்த அம்சத்தை தாண்டி 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதியன்று தமிழ்நாடு சட்டமன்றம் கூட்டப்பட்டது. அதில் ஆளுநரின் கடிதத்தை முழுமையாக வாசித்தார் சபாநாயகர் அப்பாவு. அப்பொழுது மசோதாவை திருப்பி அனுப்பிய கடிதத்தில் ஆளுநர் RN ரவி பயன்படுத்தியிருந்த சொற்கள் விமர்சனத்தை கிளப்பின. குறிப்பாக ஓய்வு பெற்ற நீதிபதி AK ராஜன் கமிட்டியின் அறிக்கை காமாலை கண் கொண்டவர்கள் தயாரித்த ஒருதலை பட்சமான அறிக்கை என்று விமர்சித்த ஆளுநர் RN ரவி நீட் தேர்வு முறையானது பட்டியலின பழங்குடி மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார நலனை வளர்ப்பதற்கு துணை செய்கிறது, மருத்துவ கல்வி இடங்களை விற்பனை செய்யும் பொருளாதார தவறுகளை தடுக்கிறது, நீட் தேர்வு விதிகளை மீறவில்லை என்று வேலூர் கிறிஸ்தவ மருத்துவக் கல்லூரி வழக்கின் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீட் தேர்வு அரசியலமைப்பு சட்ட விதிகளை ஒட்டியே இருக்கிறது. நலிந்த பிரிவினரின் நலனுக்காக நீட் தேர்வு தேவை என்று உச்சநீதிமன்றம் கூறிய பிறகும் நீட் தேர்விலிருந்து விலக்கு கோருவது சரியா என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அந்த கேள்விகளுக்கு அரசியல் களத்திலிருந்து ஆதரவும் எதிர்ப்பும் வரத் தொடங்கின. ஆளுநர் வெறும் அலங்கார பொம்மை அல்ல என்பதை நிரூபித்து விட்டார் என்றும், அரசியல் காரணங்களுக்காக அரசுகள் அனுப்பும் எல்லா மசோதாக்களையும் கண்ணை மூடிக்கொண்டு ஏற்க வேண்டிய அவசியம் ஆளுநருக்கு இல்லை என்றும் ஒரு பக்கம் ஆதரவு குரல்கள் கேட்டன. மறுபக்கம் தமிழ்நாடு அரசு அமைத்த உயர்மட்ட குழுவின் தகுதியின் தரத்தையும் விமர்சிக்கும் அதிகாரத்தை ஆளுநருக்கு அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கிறதா என்றும், AK ராஜன் கமிட்டியின் தரவுகளை நிராகரித்த ஆளுநர் அதற்கு ஆதாரமாக எப்படியான எதிர்த்தரவுகளை முன்வைக்கிறார் என்றும் எதிர்கேள்விகள் எழுந்தன. பிறகு நீட் விலக்கு மசோதாவை மீண்டும் சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஆளுநருக்கு மீண்டும் அனுப்பி வைப்பதென்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நீட் விலக்கு மசோதாவை தாக்கல் செய்தார். அப்போது சட்டமன்றத்தில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் நீட் விலக்கு மசோதாவை தமிழ்நாடு ஆளுநர் திருப்பி அனுப்பியதற்கு கூறிய காரணங்கள் சரியானவை அல்ல,
சம்பந்தப்பட்ட அனைவரிடமும் கருத்து கேட்டே ஏ.கே. ராஜன் குழுவினர் அறிக்கை கொடுத்துள்ளனர். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் கொள்கை முடிவை வெறும் நியமன பதவியில் அமர்ந்திருக்கும் ஓர் ஆளுநர் மதிக்காமல் திருப்பி அனுப்புவது மக்களாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. பிறகு எந்த நம்பிக்கையில் மக்கள் வாக்களிப்பார்கள், யாரை நம்பி வாக்களிப்பார்கள் என்று கேள்வி எழுப்பினார். நீட் விலக்கு மசோதாவை திருப்பி அனுப்பியதன் மூலம் சட்டமன்றத்தின் இறையாண்மை கேள்விக்குறியாகியுள்ளது என்று சொன்ன முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், ஆளுநர் என்பவர் அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டே நடந்து கொள்ள வேண்டும், ஆளுநருக்கு அனுப்பப்படும் மசோதா சொந்த கொள்கைக்கு மாறாக உள்ளது என்று நிராகரிக்காமல் அமைச்சரவை எந்த அறிவுரையை வழங்குகிறதோ அதன்படி நடக்க வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாடு அரசின் நீட் விலக்கு மசோதாவை காலம் தாழ்த்தாமல் குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் அனுப்பி வைப்பார் என்று தான் நம்புவதாக குறிப்பிட்டார். இந்த சூழலில் ஆளுநர் ஆர்.என். ரவி நீட் விலக்கு மசோதாவின் அடுத்த கட்டம் குறித்து அட்டார்னி ஜெனரலிடம் கருத்து கேட்டதாக செய்திகள் வந்தன. அதற்கு ஆளுநர் இனியும் எடுக்க வேண்டாம் என்ற தலைப்பில் தலையங்கம் எழுதிய திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலி, நீட் விலக்கு விவகாரத்தில் அரசியல் விருப்பு வெறுப்புகளை செலுத்தியோ சில தனிநபர்களின் வழிகாட்டுதலின்படியோ செயல்படக்கூடாது என்றும், தமிழ்நாடு அரசின் மசோதா சரியா தவறா என்பதை அட்டார்னி ஜெனரலை வைத்து குடியரசுத் தலைவர்தான் முடிவெடுக்க வேண்டுமே தவிர ஆளுநர் அல்ல என்றும் கூறியது. இங்கே ஆளுநரின் அரசியல் விருப்பு வெறுப்பு எங்கே வந்தது என்ற கேள்வி எழுந்தபோது நீட் தேர்வை வரவேற்று ஆளுநர் பேசியதையும், தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளாத புதிய கல்விக் கொள்கையை ஆளுநர் ஆதரித்து பேசியதையும், தமிழ்நாட்டு வளர்ச்சியின் பின்னால் திராவிட மாடல் இருப்பது குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேசி வரும் நிலையில் பிராந்திய வளர்ச்சியை விட தேசிய வளர்ச்சியில்தான் அதிக கவனம் செலுத்த வேண்டுமென ஆளுநர் பேசியதையும் திமுக தரப்பினர் சுட்டிக்காட்டினர். இந்த பின்னணியில் 2022ஆம் ஆண்டு மார்ச் இறுதியில் 4 நாள் பயணமாக டெல்லி சென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அங்கே பிரதமர் மோடி உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களை சந்தித்து பேசும்போது நீட் விலக்கு மசோதா குறித்தும் வலியுறுத்தி பேசியிருக்கிறார். தற்போதைய நிலையில் ஆளுநர் ஆர்.என். ரவி நீட் விலக்கு மசோதாவை பரிசீலனையில் வைத்திருக்கலாம் அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். அந்த 2 வாய்ப்பில் எதை தேர்வு செய்ய போகிறார் என்பதில்தான் ஆளுநரை முன்வைத்த அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகள் இருக்கின்றன. சட்டமன்றத்தால் மீண்டும் அனுப்பி வைக்கப்பட்ட நீட் விலக்கு மசோதா மீது எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருந்த ஆளுநர் மாளிகை நிலுவையில் உள்ள மசோதாக்கள் குறித்து கொடுத்த விளக்கம் ஊடகங்களில் வெளியானது. நிதி மசோதா நீங்களாக வேறெந்த மசோதாவாக இருந்தாலும் அவற்றின் மீது ஆளுநருக்கு திருப்தி ஏற்பட்டால் மட்டுமே ஒப்புதல் கொடுக்கவோ குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கவோ முடியும் என்றும், குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் மசோதா மீது முடிவெடுக்க வேண்டிய அழுத்தம் ஆளுநருக்கு கிடையாது என்பதுதான் அந்த விளக்கத்தின் சுருக்கம். ஆளுநர் தரப்பில் விளக்கம் அரசியல் களத்தில் அதிர்வலைகளை கிளப்பியிருந்த நிலையில் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு தேநீர் விருந்திற்கு அழைப்பு விடுத்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. அப்போது தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மாண்பையும் தமிழ்நாட்டு மக்களையும் ஆளுநர் மதிக்காததால் அவர் அழைப்பு விடுத்த தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதன் மூலம் ஆளுநர் முதலமைச்சர் இடையிலான மோதல் உச்சகட்டத்தை எட்டியது. அந்த நேரம் பார்த்து தர்மபுரம் ஆதீன மடத்திற்கு சென்ற ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு சில அமைப்புகள் கருப்பு கொடி காட்டின. அப்போது சில பொருட்கள் ஆளுநரின் பாதுகாப்பு வாகனங்கள் மீது வீசப்பட்டன. அதன் மூலம் ஆளுநரின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியது அதிமுக. ஆனால் ஆளுநரின் பாதுகாப்பிற்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதை வைத்து அரசியல் செய்ய நினைத்தால் அது நடக்காது என்று அறிக்கை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் இடையிலான மோதல் நீடித்துக் கொண்டிருந்ததன் அடையாளம் ஆளுநர் கூட்டிய துணைவேந்தர்கள் மாநாட்டில் வெளிப்பட்டது. தமிழ்நாட்டில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்ற முறையில் துணைவேந்தர்கள் மாநாட்டை ஊட்டியில் கூட்டினார் ஆளுநர் ஆர்.என். ரவி. அந்த மாநாட்டில் பல்கலைக்கழகங்களின் இணை வேந்தரான உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு அழைப்பு விடுக்காமல் தவிர்த்திருந்தார் ஆளுநர் ஆர்.என். ரவி. அந்த செயல் அரசியல் களத்தில் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்றால், ஆளுநர் ஆர்.என். ரவி தலைமையிலான துணைவேந்தர்கள் மாநாடு நடந்து கொண்டிருந்த சமயத்தில்தான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய மசோதா ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. ஆம், பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து தமிழ்நாடு அரசுக்கு மாற்றி அமைத்திருந்தது அந்த மசோதா. அதன் மூலம் ஆளுநர் முதல்வர் மோதல் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறதா என்ற கேள்வி எழுந்த நிலையில் இருவேறு சம்பவங்கள் நடந்தன. முதல் சம்பவம்,
தமிழ்நாடு சட்டமன்றம் நிறைவேற்றி அனுப்பிய நீட் விலக்கு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் ஆளுநர் RN ரவி. அதன் மூலம் வெகு நாட்களாக நீடித்து வந்த ஆளுநர் முதல்வர் சர்ச்சைக்கு தற்காலிக முற்றுப்புள்ளி வைத்தது. இரண்டாவது சம்பவம் பேரறிவாளன் விடுதலை. அது குறித்து கருத்து தெரிவித்த உச்சநீதிமன்றம் மாநில அரசின் கொள்கை முடிவில் தலையிடுவதற்கு ஆளுநருக்கு அதிகாரமில்லை என்றும், ஆளுநர் என்பவர் மாநில அமைச்சரவையின் முடிவுக்கு கட்டுப்பட்டவரே தவிர தன்னிச்சையாக முடிவெடுக்க கூடியவர் அல்ல என்றது உச்சநீதிமன்றம். அந்த தீர்ப்பு தமிழ்நாட்டில் நிலவிக் கொண்டிருந்த ஆளுநர் முதல்வர் சர்ச்சையில் முக்கிய திருப்பமாக பார்க்கப்பட்டது. அதே சமயம் தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவுகள் குறித்து விமர்சன பூர்வமாக பேசுவதை ஆளுநர் RN ரவி தொடரவே செய்தார். குறிப்பாக மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கையை தமிழ்நாடு அரசு ஏற்கவில்லை, தமிழ்நாட்டிற்கென்று தனியாக கல்விக் கொள்கை வகுக்கப்பட்டு வருகிறது என்று தமிழ்நாடு அரசு தெளிவாக சொன்ன பிறகும் புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த வேண்டும் என்று மேடைகளில் பேசிய ஆளுநர் RN ரவி மேலோட்டமாக படித்துவிட்டும் மற்றவர்கள் சொல்வதை கேட்டும் புதிய கல்விக் கொள்கையை சிலர் விமர்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அதேபோல தமிழ்நாட்டில் திமுக அரசு திராவிட மாடலில் செயல்பட்டு வருகிறது என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேடைக்கு மேடை சொல்லி வரும் நிலையில் இந்தியர்களை திராவிடர் என்றும் ஆரியர் என்றும் அடையாளப்படுத்தி பிரித்ததே பிரிட்டிஷார்தான் என்றும், பிரிட்டிஷாரின் வருகைக்கு முன் திராவிடம் என்ற வார்த்தையே கிடையாது என்றும், திராவிடம் என்பது நிலம் சார்ந்த இனப்பிரிவு என்றும் பேசினார் ஆளுநர் RN ரவி. அதேபோல மற்றொரு விழாவில் பாரதம் என்பது சனாதன தர்மத்தால் உருவாக்கப்பட்டது என்றும், ரிஷிகள் முனிவர்கள் மற்றும் சனாதன தர்மத்தின் ஒளியால் இந்தியா என்ற நாடு உருவாக்கப்பட்டது என்றும், நாட்டின் தலைமை பதவியில் இருப்பவர்கள் ஆன்மீக நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றும் ஆளுநர் RN ரவி பேசியது சர்ச்சைகளை கிளப்பியது. ஆளுநர் பதவியில் இருந்து கொண்டு சனாதனத்திற்கு ஆதரவாக பேசுவதை ஏற்க முடியாது என்று சொன்ன திமுக பொருளாளர் TR பாலு அந்த கருத்துக்களை ஆளுநர் திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தினார். சர்ச்சைகள் மெல்ல அடங்கிய நிலையில் ஆளுநர் RN ரவி எழுப்பிய ஒரு கேள்வியும் பேசிய ஒரு பேச்சும் அடுத்த சர்ச்சைகளை ஆரம்பித்து வைத்தன. தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய பல்கலைக்கழக திருத்த மசோதா குறித்த தனது சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டு தலைமைச் செயலாளர் இறையன்பு IAS-ற்கு கடிதம் எழுதினார் ஆளுநர் RN ரவி. அடுத்து மேடை ஒன்றில் பேசிய ஆளுநர் RN ரவி திருக்குறளை எழுதிய திருவள்ளுவர் ஓர் ஆன்மீகவாதி என்றும், திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த மிஷனரியான G.U. போப் அதிலிருந்த ஆன்மீக கருத்துக்களை நீக்கிவிட்டதாக குற்றம் சாட்டினார். அத்தோடு G.U. போப் மொழிபெயர்த்த திருக்குறள் ஆன்மா இல்லாத சமமாக இருப்பதாகவும் விமர்சித்தார். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவரை மத ரீதியாக பார்ப்பதும் குற்றம் சாட்டுவதும் ஏற்கத்தக்கது அல்ல என்று ஆளுநர் RN ரவிக்கு எதிர்வினைகள் வந்தன. உண்மையில் திருக்குறள் குறித்து ஆளுநர் RN ரவி சில மாதங்களுக்கு முன்பு பேசியது பெரிய சர்ச்சையானது. குறிப்பாக அகர முதல எழுத்தெல்லாம் என்று தொடங்கும் குறளில் இருக்கும் ஆதி பகவனும் ரிக் வேதத்தில் சொல்லப்பட்ட பரமாத்மாவும் ஒன்றுதான் என்று பேசிய ஆளுநர் RN ரவி ஆன்மீக கருத்துக்கள் நிரம்பிய திருக்குறளை அரசியல் சித்தாந்தங்களுக்காக சுருக்க கூடாது என்றும் பேசினார். அந்த பேச்சுக்கு திருக்குறள் ஆர்வலர்களிடமிருந்து கடுமையான எதிர்வினை வந்தது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி அனுப்பிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் மேடைக்கு மேடை அரசியல் பேசுவது ஏற்கத்தக்கதல்ல என்ற விமர்சனம் மேலெழும்பி நின்றது. அப்படியான சூழலில்தான் 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் வாரம் திமுகவின் அதிகாரப்பூர்வ நாளிதழான முரசொலியில் ஒரு கட்டுரை வெளியானது. தெலுங்கானா ஆளுநர் டாக்டர் தமிழிசையை முன்வைத்து அந்த கட்டுரை எழுதப்பட்டிருந்தாலும் அதன் உள்ளடக்கம் முழுக்க தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மீதான மறைமுக விமர்சனமாகவே அரசியல் களத்தில் பார்க்கப்பட்டது. இப்படி சர்ச்சைகளுக்கும் விவாதங்களுக்கும் விமர்சனங்களுக்கும் நடுவே தமிழ்நாடு ஆளுநராக ஓராண்டு காலத்தை நிறைவு செய்திருக்கிறார் ஆளுநர் RN ரவி. அதோடு 2ஆம் ஆண்டையும் சர்ச்சைகளுடனேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறார். உதாரணமாக ஆன்லைன் ரம்மி மசோதாவிற்கு ஒப்புதல் தராமல் இருந்தார். தமிழ்நாட்டை தமிழகம் என்று சொல்வதே பொருத்தம் என்றார். உச்சகட்டமாக 2023ஆம் ஆண்டின் ஆளுநர் உரையை சட்டமன்றத்தில் வாசித்த போது திராவிட மாடல் என்பதை தவிர்த்ததும், பெரியார், அம்பேத்கர், அண்ணா, காமராஜர், கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களின் பெயர்களை தவிர்த்ததும், சில புதிய அம்சங்களை சேர்த்ததும் சர்ச்சையானது. அதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அரசின் முறையை ஆளுநர் முறைப்படி படிக்காதது வருத்தம் தருவதாக சொன்னதோடு, ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட உரையின் ஆங்கில பிரதியே அவையில் பதிவாகும் என்றும், அவர் திருத்தி படித்தது அவை குறிப்பில் பதிவாகாது என்றும் அறிவித்தார்.
அதனைத் தொடர்ந்து சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறினார் ஆளுநர் ஆர்.என். ரவி. அதன் மூலம் ஆளுநர் தமிழ்நாடு அரசு இடையிலான மோதல் புதிய உச்சத்தை தொட்டிருக்கிறது.